வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வைல் லூப் இன் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு வைல் லூப் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வைல் லூப் மூலமாக ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டையோ அல்லது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ நம்மளால் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் based on the outcome of the condition. வைல் லூப்பில் ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா the control will enter into the while loop. அந்த வைல் லூப்புக்குள்ளே இருக்கிற சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டையோ அது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையோ ரிப்பீட்டடாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் until the condition becomes false. அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா control will enter into the while loop. உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா the control will left the looping structure. ஸோ ஃபஸ்ட்டு டைமே நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், வைல் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வாட் வில் ஹேப்பன்? the entire looping structure will be skipped. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வைல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷன் ஃபால்ஸ்னா the entire looping structure will be skipped. வைல் லூப்பில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் இனிஷியலைசேஷன், செகண்ட் பார்ட் இஸ் கண்டிஷன், தேர்ட் பார்ட் இஸ் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஜென்ரலாக லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸை 2 விதமாக பிரிக்கலாம், டெஃபினட் லூப் அண்ட் இன்டெஃபினட் லூப். ஸோ டெஃபினட் லூப் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் லூப். ஃபார் லூப் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டெஃபினட் லூப். நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற லூப்ஸ் டெஃபினட் லூப். நமக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் முன்னாடியே தெரியல அப்படின்னா அது இன்டெஃபினட் லூப். வைல் லூப் இன்டெஃபினட் லூப் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் we can move on to the syntax of the while loop. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் இனிஷியலைசேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு while we are checking the condition. கண்டிஷனுக்கு அடுத்தது we are using the colon symbol. ஸோ வைல் லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ளே என்ட்ராகும். உள்ளே இருக்கிற அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர் ஸ்கிப் ஆயிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் 2 வேரியபிள்ஸ் நாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்பர், சம் அப்படின்னு 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிளுக்குமே 0ங்கிற வேல்யூ நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வைல் லூப்பில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குன்னு சொன்னோம். இந்த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் இனிஷியலைசேஷன் பார்ட். சரிங்களா? இந்த இடத்துல we are checking the condition. கண்டிஷன் இந்த பார்ட்டில் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இந்த பார்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்பரோட வேல்யூ 0, சம்மோட வேல்யூ 0. இங்கே we are checking the condition. நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த நம்பர்ஸ் 0 to 10, 0 to 0க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸை ஆட் பண்ணி ஃபைனலாக டோட்டலை அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஃப்ரம் த நம்பர் 0 to 10 we will add the sum of even numbers and display the result in the output. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ நம்பருங்கிற வேரியபிளுக்கு 0ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம். சம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு 0ங்கிறது நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் இஸ் அ லூப் கண்ட்ரோல் வேரியபிள். நம்பர் அப்படிங்கிறது லூப் கண்ட்ரோல் வேரியபிள். சம் அப்படிங்கிறது இந்த டோட்டல், த சம் வில் பி அக்யூமுலேட்டட். இந்த டோட்டல் எதில் அக்யூமுலேட் ஆகும்? இந்த சம்முங்கிற வேரியபிள்குள்ளே தான் அக்யூமுலேட் ஆகும். ஃபைனலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் சம் கொடுக்கும் பொழுது நமக்கு அவுட்புட்டில் டோட்டல் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இந்த வைல் லூப்பில் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ கண்டிஷன் ட்ரூவா? ஸோ கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா 0 இஸ் லெஸ் தேன் 10 அப்படிங்கிறப்ப ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ளே வரும். ஃபார் லூப்போட பாடிக்குள்ளே ப்ரோக்ராம் கண்ட்ரோல் என்ட்ரு ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு அடுத்தது we have to use the colon symbol. இது ரொம்ப முக்கியம். கண்டிஷனுக்கு அடுத்தது we must use the colon symbol.
கோலன் சிம்பிள் பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒயில் லூப்பில், ஃபார் லூப்பில், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில், ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே இந்த கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கிளாஸில் எல்லாத்துலேயுமே இந்த கோலன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ள என்ன நம்ம ஆக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பர். ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் சம்மோட வேல்யூ 0, நம்பரோட வேல்யூ 0, சம்மில் வந்து 0ங்கிற வேல்யூ தான் இருக்கும். இப்போ வந்து நம்பர் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 2. நம்பரோட வேல்யூ முதல்ல கண்ட்ரோல் உள்ளே என்ட்ராகும் பொழுது 0 இருந்தது. நவ் இட் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 2. ஸோ நம்பரில் இப்போ 2ங்கிற வேல்யூ இருக்கும். 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இப்போ நம்ம செக் பண்ணுறோம். 2 is less than or equal to 10 and 2 is less than or equal to 10 செக் பண்ணும்பொழுது கண்டிஷன் ட்ரூ. ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஒன்ஸ் அகெயின் உள்ளே வரும். இப்போ வந்து சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் நம்பருன்னு சொல்லும் பொழுது நம்பரோட வேல்யூ 2. இப்போ சம்மில் ஆல்ரெடி 0ங்கிற வேல்யூ இருந்து நான் இந்த 2வையும் ஆட் பண்ணும் பொழுது இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் சம் எவ்வளோ 2. ஒன்ஸ் அகெயின் the number will be incremented by 2. இப்போ நம்பரோட வேல்யூ 4 ஆயிரும். இதே மாதிரி லூப்பிங் எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருந்து நம்பரோட வேல்யூ 12 ஆச்சுன்னா என்ன ஆகும், 12 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணும். அப் டு 10 வரைக்கும் the condition will become true. எப்போ நம்பரோட வேல்யூ 12 ஆகுதோ the condition will become false. ஸோ the program control லூப்பிங் ஸ்ட்ரக்சர் விட்டு வெளில வந்துடும். ஃபைனலாக இப்போ சம்முக்குள்ளே இருக்கிற வேல்யூ, சம்முக்குள்ளே அக்யூமுலேட் ஆகிருக்கிற வேல்யூ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம். 30. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் ரிசல்ட் வந்து 30. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.